அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் இன்றைய நோன்பினுடைய அமல்களை நாம் நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய அமல்களை எல்லாம் நிறைவாக ஏற்றுக்கொண்டால் புரிவானாக. இம்மை மறுமை இருலகத்திலும் அல்லாஹு தஆலா சிறப்பான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய அந்த பகுதியிலிருந்து ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். தலைப்பு இன்னைக்கு வேற போட்டிருக்கோம். நிறைய சகோதரர்கள் நேற்றைய தினம் பத்ர் போரை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த பத்ர் போரை பற்றி சொல்லுகிற அதே விஷயத்தை இன்றைய ஓதின அந்த பகுதியிலிருந்து எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன். திருக்குர்ஆனில் ரூம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ரூம் என்றால் ரோம்னு அர்த்தம். அன்றைக்கு அரபு பகுதியை பைசாந்திய பேரரசு ஆண்டது. அதை கிழக்கு ரோமானியம்னு சொல்லுவாங்க. ரோம் அப்படிங்கிறது மேற்கத்திய நாட்டில் தான் இருக்குது. ஆனால் சிரியாவை தலைமையகமாக கொண்டு பைசாந்திய அது ரோம் தான். அந்த ரோம் வந்து கிழக்கத்திய ரோம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சியினுடைய நீட்சி தான் அது. அல்லாஹு தாலா அந்த தலைப்பில் ஒரு சூறாவை வைத்திருக்கிறார். அந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்னா, அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஃபி அதுனல் அர்தி, அருகாமையில் உள்ள நிலத்தில், அருகாமையில் உள்ள நிலத்தில் ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன், இப்பொழுது அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் விரைவில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஃபீ பித்இ சினீன், அதுவும் சில வருடங்களில் வெற்றி பெறுவார்கள். லில்லாஹில் அம்ரு மின் கப்லு வ மின் பஅது, அதிகாரம் என்பது ஆரம்பத்திலேயும் சரி பின்னாலேயும் சரி அல்லாஹ்வுக்குரியது தான். அவன் நாடுபவர்களை வெல்ல வைப்பான், நாடுபவர்களை தோற்கடிப்பான். இப்போ வேணா ரோம் தோற்திருக்கலாம். இந்த தோல்விக்கு பிறகு குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் ரோம் மறுபடியும் வெல்லும் என்று எல்லாம் சொன்னான். ரோம் தோற்றிருக்குதுன்னா ரோமை தோற்கடிச்சது எது அப்படின்னா பாரசீகம். அன்னைக்கு பாரசீகமும் ரோமும் ரெண்டு வல்லரசுகள். அந்த ரெண்டுமே எங்க இருந்துச்சுன்னு சொன்னா, அரபு மண்ணுக்கு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஒன்று கிழக்கு பக்கத்தில், இன்னொன்று மேற்கு பக்கத்தில் இருந்துச்சு. ரெண்டுமே பெரிய வல்லரசுகள். இந்த வல்லரசுகளுக்கு இடையில அவ்வப்போது சண்டை அந்த காலத்தில் நடக்கும். ஒரு தடவை ரோம் ஜெயிக்கும், ஒரு தடவை ரோம் தோக்கும், ஒரு தடவை பாரசீகம் வெல்லும், ஒரு தடவை பாரசீகம் தோக்கும். இப்படி மாறி மாறி தான் அவங்களுக்கு அந்த வெற்றியும் தோல்வியும் வந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த இடத்துல ரோமானிய வெற்றியை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும், ரோமானிய தோல்வியை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்றால், ரோமானிய தோல்வி என்பது முஸ்லிம்களின் தோல்வியாக மக்காவாசிகளால் பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா, பாரசீகர்களை பொறுத்தவரை அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும், அவர்கள் நெருப்பு வணங்கிகள், கிட்டத்தட்ட இணை வைப்பாளர்கள். அப்போ மக்காவாசிகள் வந்து பாரசீகர்களை ஏன் ஆளுன்னு சொல்லுவோம். ரோமானியர்களை பொறுத்தவரை அவர் வேதம் வழங்கப்பட்டவர், கிறிஸ்தவர்கள். அப்போ அவங்க வந்து வேதம் இருக்கிற மக்கள். அப்போ அவங்க முஸ்லீம்களை போல. அப்போ ஏன் ஆளு ஆளை தோக்கடிச்சிட்டான். இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வரும், நாங்களும் அவங்க என்ன செய்வோம், துவம்சம் பண்ணுவோம் பாருங்க அப்படின்னு குறைஷிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு மிரட்டல் விடுத்தாங்க. அந்த மிரட்டல் விடுத்த நேரத்தில் தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினான். இப்போ ரோமானியன் தோற்றிருக்கலாம், ஆனால் விரைவில் ரோம் ஜெயிக்கும், அதுவும் சில வருடங்களில் ஜெயிக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்தை இறங்கின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மக்காவாசிட்ட போய் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, உடனே பந்தயம் போட்டார். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான்ல ஜெயிக்கும் அப்படின்னு, கண்டிப்பா பந்தயம் போட்டார். இன்னும் 2-3 வருஷத்துல ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து ரசூலுல்லாஹ் சொல்றார், யாரை சொல்லலாம், எனக்கும் ஒரு மக்காவாசி கடையில் ஒரு பந்தயம் வச்சிருக்கோம், இன்னும் 2-3 வருஷத்துல ஜெயிச்சிரும், நான் பந்தயம் கட்டிட்டு வந்துட்டேன். உங்களை யார் கட்ட சொன்னான்னு கேட்டாங்க. உங்களை யார் கட்ட சொன்னா? அல்லாவே பிதுர் சினீன் தான் சொல்றான். பிதுர் சினீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில ஆண்டுகள் அர்த்தம்.
அந்த சிலைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா 3லிருந்து 9 வரைக்கும் இருக்கு. 3 ஆண்டுகள்லேருந்து 9 ஆண்டுகளுக்குள்ள எப்போ நடந்தாலும் விழுவு செய்யுங்கிறது பொருந்தும். நீங்க ஏன் 3 வருஷம் போயிட்டு வந்தீங்க? போய் மறுபடியும் சொல்லி 3 9 ஆகிட்டு வாங்க. வந்தவர் என்ன செஞ்சாரு? 9 வருஷத்துக்கு போனார். அதுக்கிடையிலேயே அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா அந்த வெற்றியை கொடுத்தான். வெற்றியை கொடுத்தான் என்பது அல்ல இங்கே செய்தி. அந்த வெற்றி என்னைக்கு கொடுத்தான்னா, முஸ்லிம்கள் மக்காவாசிகளுக்கு எதிராக பத்ர் போரில் விழுகிறார்கள், பாரசீகர்களுக்கு எதிராக ரோமானியர்கள் விழுகிறார்கள். 2 பேருடைய வெற்றியும் ஒரே நாளில் நடந்துச்சு. ஒரே நாளில் நடந்துச்சு. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுது. அப்போ ஒரு வகையில் இந்த ஆயத் என்பது, ரோமானிய வெற்றியை பற்றி பேசுகிற இந்த வசனம் என்பது, அந்த நாளில் தான் பத்ர் போருடைய வெற்றியும் சேர்த்து கிடைத்தது இந்த சமூகத்திற்கு. அதனால முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் டபுள் டமாக்கா, 2 மகிழ்ச்சி. ஒன்று, எங்க ஆளும் ஜெயிச்சிட்டாங்க, எங்க ஆள் மாதிரி வேற பழக்கப்பட்டவங்களும் ஜெயிச்சிட்டாங்க, நாங்களும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த கருத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துக்குள்ளே வைத்தார். அருமையான தோழர்களே, இதில் 2வது ஆண்டு நமக்கெல்லாம் தெரியும் இந்த பத்ர் போர். இந்த உலக வரைபடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி அது என்று சொன்னால் எந்த விதமான மறுப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை அந்த போர் ஏற்படுத்தியது. அது மேற்காசியா தான். அது மேற்காசியா. ஆசியாவில் நிறைய போர்கள் நடந்திருக்கு. ஆசியாவுடைய வரலாற்றை திசை திருப்பிய 20 யுத்தங்களில் பத்ருக்கு 2வது இடம். முதல் இடத்தை அலெக்சாண்டருடைய போர் கொடுக்குறாங்க, 2வது இடம் பத்ருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன கவனிக்கணும்னா, சில போர்கள் வரலாற்றில் ஒரு 100 வருடத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. உதாரணமாக பானிபட் யுத்தத்தில் முகலாயர்களுடைய ஆட்சி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. எத்தனை வருஷம் தாங்குச்சு? ஒரு 7 வருஷம் தாங்குச்சு. அதே மாதிரி பிளாஸ்டிக் போரில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்துச்சு. எத்தனை வருஷம் தாங்குச்சு? ஒரு 250-300 வருஷம் தாங்குச்சு. இப்படி சில போர்களுடைய முடிவில் நிலப்பரப்புகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் சில 100 வருடங்களுக்கு இருந்தன. 200 வருஷம் இருந்திருக்கும், 500 வருஷம் இருந்திருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் பத்ர் போரில் ஏற்பட்ட அந்த வெற்றி என்பது ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த மாற்றம் என்பது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து. நீங்களும் நானும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருப்பதற்கு பத்ர் போருடைய வெற்றி ஒரு முக்கியமான காரணம். நாளைக்கு வரப்போகின்ற சந்ததி இந்தியாவுடையோ அல்லது உலகத்தின் எந்த கடைக்கோடியிலையோ முஸ்லிம்களாக வாழ்வார்கள் என்றால் அவர்கள் வாழ்வதற்கும் பத்ர் போருடைய அந்த வெற்றி தான் அடிப்படையான காரணம். அப்ப எனவே உலகம் உள்ளளவும் கடைசி வரைக்கும் இந்த பெருநிலத்தில் ஆன்மீக தாக்கத்தை, அகத்தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்ச்சி தான் பத்ர் போர் என்பது. இதை நாம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா பத்ர் போர் நடந்த நாளை குர்ஆனில் சொல்லும்போது யௌமுல் ஃபுர்கான் என்று சொல்றாங்க. என்ன பேர் சொல்றாங்க? யௌமுல் ஃபுர்கான். ஃபுர்கான் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் பாகுபடுத்தக்கூடியது பேர். அல்லாஹ் பத்ர் போரை சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் பாகுபடுத்தக்கூடியதாகத்தான் நடத்தி காட்டினார். அது வந்ததுக்கு பிறகுதான் எது சத்தியம்னு உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு, எது தோல்வி, எது அசத்தியம் என்பது உலகம் புரிந்து கொண்டது. அப்போ ஃபுர்கான் என்கின்ற அந்த சொல் குர்ஆனுக்கு இன்னொரு பேர். ஏன்னா குர்ஆன் என்ன செய்யுதுன்னா நன்மையும் தீமையையும் பிரித்து காட்டுது. அதே மாதிரி பத்ர் போரும் பிரித்து காட்டிய காரணத்தினால் அதற்கு யௌமுல் ஃபுர்கான் என்கின்ற ஒரு பெயர் இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த போர்க்களத்திலே மிகப்பெரிய சிறப்பை வைத்திருந்தார். என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள்லேயே பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, பத்ர் போரில் கலந்துக்கிட்டவங்களை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது எங்கள்கிட்ட ரொம்ப சிறந்தவங்களாக நாங்கள் கவனிக்கிறோம். பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை எங்களில் மிகச் சிறந்தவர்களாக நாங்கள் கவனிக்கிறோம்.
ஜிப்ரீல் சொன்னாங்கன்னா அதே மாதிரி தான் பத்ர் போரில் கலந்து கொண்ட மலக்குமார்களை நாங்கள் மிக சிறந்த மலக்குமார்கள் என்று கவனிக்கிறோம். ஏன்னா பத்ர் போரில் மலக்குமார்களும் இறங்கி வந்து போரிட்டார்கள். குர்ஆன் சொல்லுது, இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்ஸலீன். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்ட்ட உதவி கேட்டீங்க, அந்த உதவியை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ் வானவர்களையும் சேர்த்து போர்க்களத்திற்கு அனுப்பி போரிட வைத்தான். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் அந்த வாளை எதிரியினுடைய கழுத்துக்கு தான் கொண்டு போனோம், ஆனால் துண்டாவை ஒழிச்சு எப்படி வந்து தெரியல அப்படின்னா, அது யாருடைய? மலக்குடைய. இந்த வாள் அங்கே போய் வெட்டுவதற்கு முன்பு, செலுத்தப்படுவதற்கு முன்பு மலக்கு செலுத்தி விட்டார். அப்படி சில நிறைய காபிர்களுடைய தலைக்கு உருண்டு ஓடியது என்று வரலாறு சொல்லுவார். அப்போ உலகத்தில் மலக்குமார்களும் மனிதர்களுடன் சேர்ந்து போரிட்ட ஒரு மகா அற்புதம் என்பது பத்ர் போரில் தான் நடந்தது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதனால பத்ர் போரில் கலந்துகிற சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று ஹதீஸ்ல வரும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு 4 சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மக்காவுக்கு ஒரு கடிதம் போய் கொண்டிருக்கிறது. மக்காவுக்கு ஒரு கடிதம் போய் கொண்டிருக்கிறது. அதை ஒரு வயதான பெண்மணி ஒட்டகத்தில் அமர்ந்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறாள். அவள் ஹாஸ் என்கின்ற தோட்டத்திற்கு பக்கத்தில் போய் கொண்டிருப்பாள். நீங்க 4 பேரும் போய், அந்த 4 பேர்ல அலிகள் இல்லாமலாம் இருந்தாங்க, நீங்க 4 பேர் போய் அந்த பெண்மணியை இடைமறித்து அவளிடத்தில் உள்ள கடிதத்தை வாங்கி கொண்டு வாருங்கள் சொன்னாங்க. இது ஒரு இராணுவ வேலை, இராணுவ நடவடிக்கை. இந்த 4 பேர் போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அதே ஹாஃப்ங்கிற தோட்டத்துக்கிட்ட ஒரு பெண்மணி மக்காவை நோக்கி தன்னுடைய ஒட்டகத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறாள். நேரம் 4 பேர் போய் கூட்ட நின்று அந்த கடிதத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன கடிதம்னு கேட்குறாங்க. இந்த நடிக்கிறவர்கள் அங்கே வேணாம், பொய் சொல்லாத ஒரு தூதர் சொல்லிவிட்டார், உன்கிட்ட கடிதம் இருக்குது, மக்காவுக்கு போய்கிட்டு இருக்க, நீ மரியாதையாக கடிதத்தை கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு பேசி பார்த்து, அப்போ நாங்கள் இராணுவ அப்படிங்கிற அடிப்படையில் உங்களை வந்து சோதனை போட வேண்டியது, அது அசிங்கமாக போயிடும், அதனால் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. நிலைமை கைமீறி போகிறத பார்த்தோன்னா அந்த பெண்மணி இறங்கி உள்ளுக்குள்ளே வச்சிருந்த அந்த கடிதத்தை எடுத்து கையில் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தை அப்படியே அந்த 4 பேரும் நேராக ரசூலுல்லாஹ் வந்து கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தை வாங்கி படித்து பார்க்கிறார்கள். முன்னால் சஹாபாக்கெல்லாம் வந்துக்கிறாங்க, அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க. அந்த கடிதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஹாத்திப் பின் அபீ பல்தான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் மக்காவாசிகளுக்கும் கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுறாருன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் உங்கள் மேலே போர் கொடுக்குற மாதிரி சில செய்திகள் அடிபடுது, ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை மக்காவாசிகளுக்கு அனுப்புறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தேச துரோகம் யோசிச்சு பாருங்க. அதாவது எதிரி நாட்டுக்கு நம்ம நாட்டினுடைய தகவலை உளவாக அனுப்புறதுங்கிறது மிகப்பெரிய துரோகம், கடுமையான துரோகம். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் வாட்சி முடிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கோபத்தோடு எழுந்து, தானி யா ரசூலுல்லாஹ் அதரி முழுக்கவும், என்னை விடுங்க, நான் அந்த முனாஃபிக்குடைய கழுத்தை போய் விடுகிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் அப்படின்னா சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. கூப்பிட்டு சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி எழுதுனீங்க? இப்போ அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் இராணுவ ரகசியத்தை வந்து தெரிவிக்கணும், உங்களை காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. இங்கே மக்காவிலிருந்து நிறைய சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் மக்காவில் அவர்கள் விட்டு விட்டு வந்த குடும்பத்தையோ சொத்தையோ பாதுகாப்பதற்கு அங்கே 1-2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அங்கே யாருமே இல்லை. அங்கே என்னுடைய குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும்னா இப்படி ஏதாவது நான் 1-2 கொடுத்தா தான் அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால தான் நான் செஞ்சேனே தவிர நான் ஈமானுக்கு எதிராக செய்யவில்லை, நான் துரோகம் பண்ணவில்லை, முஸ்லிம்களை காட்டி கொடுக்கணும் நோக்கத்தில் செய்யலை அப்படின்னு அவர் தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லி அழுதார். சொன்னாங்க, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவர் உமரெல்லாம் இல்லை, கொஞ்சம் விடுங்க, நான் கை கழுத்து எடுத்துறேன்னு நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி சொல்லக்கூடாது, அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர். பத்ர் போரில் கலந்து கொண்டவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்.
எனவே அவர் செஞ்ச இந்த தப்பு பெரிய தப்பு கிடையாது, எல்லாரும் மன்னிச்சிருக்கேன். அப்போ பத்ர் போரில் கலந்து கொள்வது என்பது அன்றைக்கு சஹாபாக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஆயிஷா நாயகியை வந்து அவதூறு சுமத்தினவர்களில் மிஸ்தகன் ஒருத்தர் இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து மாதம் மறுபடி வாங்கி சாப்பிடுவாருன்னு சொல்லல, மிஸ்தர் அந்த சஹாபியும் ஒரு ஆள். அவங்களுடைய அம்மாவும் ஆயிஷா நாயகி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மிஸ்தகுடைய அம்மா ஆயிஷா நாயகிட்ட தன்னுடைய மகனை பற்றி திட்டி பேசினான். நாசமா போறாங்க மிஸ்தர் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஏமா அந்த அவரை போய் திட்டுறீங்க, அவர் பத்ர் போரில் கலந்துக்கிட்டவர்ல, அவர் அப்படி திட்டலாமா? ஆமாம், என்ன நினைச்சுன்னு உனக்கு தெரியாது, உன்னை பற்றி தான் அந்த அவதூறு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யுது, தன் மகனை பற்றியே ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க. அப்போ ஆயிஷா நாயகி இந்த செய்தி தெரியறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒரு பத்ர் போரில் கலந்துக்கிறவர், அவரை தப்பாக பேசக்கூடாது. அப்போ பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை சஹாபாக்கள் மரியாதையாக பார்த்தது அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமாக நிரூபணமான விஷயம். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் நெருக்கடியான காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு போரை நடக்கிறார். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், போருக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் முஸ்லிம்களிடத்தில் இல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதவத்தூன அன்ன கைர தாத்தி சௌகதி தகூனு லகும், வலுவில்லாத பவர் இல்லாத ஒரு கூட்டத்தை தான் நீங்கள் பிடிக்க போகிறீர்கள் என்று விரும்புகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுவான். என்ன மேட்டர்னா, அபூ சுஃபியான் சிரியாவில் வியாபாரத்தை முடிச்சுட்டு கொளுத்த லாபத்தோட மக்காவுக்கு போறாரு அப்படிங்கிற செய்தி முஸ்லீம்களுக்கு கிடைச்சு. அப்போ இவர் கொண்டு போற இந்த பணங்காசுகள்லாம் நாளைக்கு முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாரு. அதனால நாம என்ன செய்யணும்னா, இந்த காசு பணங்கள் மக்காவுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி இதை நாம சிதைச்சிடணும், இதை நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு முஸ்லீம்கள் முடிவு பண்ணி அபூ சுஃபியானுடைய அந்த வணிக குழுவை இடைமறிக்கத்தான் முஸ்லீம்கள் போனார்கள். அவர் எப்படி மக்காவுக்கு போகணும் அப்படின்னா, சிரியாவில் இருந்து மதீனாவை தாண்டி தான் போய் ஆகும். அப்போ மதீனாவுக்கு இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது நாம போய் பிடிச்சிடலாம், பிடிச்சி அவங்களுடைய அந்த பொருளாதார பலத்தை முறியடித்து விடுவோம், நமக்கு எதிராக அதை அவர்கள் செயல்படுத்த முடியாதவாறு நாம் அவர்களை முடக்கி போடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் முஸ்லீம்கள் போனாங்க. இப்படி முஸ்லீம்கள் நம்மளை தடுக்க வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை ஒற்றர்கள் மூலமாக அபூ சுஃபியான் தெரிந்து கொண்டார். அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, மக்காவுக்கு தகவல் அனுப்பி, நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை ஃபுல்லாக இவங்க சிதைக்க பார்க்குறாங்க, எனவே நீங்கள் உடனடியாக ஒரு படையை நடத்திட்டு வாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நம்ம பணம் அப்போ தான் வந்து சேர முடியும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. அந்த மெசேஜ் மக்காவுக்கு கிடச்சி அவங்க ஒரு குரூப்பை திரட்டி வர்றாங்க. நல்லா கவனிக்கணும், அபூ சுஃபியான் சிரியாவிலிருந்து அந்த காசு பணங்களை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு போக, மதீனாவை கிராஸ் பண்ணி தான் போகணும் போக, இது அவருடைய நோக்கம். அதை போய் வழிமறைக்கணுங்கிறது முஸ்லிம்களுடைய நோக்கம். நம்முடைய இன்வெஸ்ட் பண்ண அந்த வணிக குழுவை நாம் பத்திரமா மீட்டு வரணும்னு சொல்லி மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் வர, 3 வெவ்வேறு நோக்கத்தில் வந்தாங்க. 3 பேரும் வெவ்வேறு நோக்கத்தில் வந்தாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அபூ சுஃபியான் தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி வேறு ஒரு ரூட் எடுத்து சேஃபாக கொண்டு போயிட்டார். அந்த வணிக குழுவை என்ன செய்யலாம், முஸ்லீம்கள் இடைமறிக்க முடியலை. ஆனால் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பத்ருங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க, அதை வழிமறிக்க முடியலை. அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, உடனே குறைஷிகளுக்கு, நீங்கள் படை நடத்தி வந்தாலும் பரவாயில்லை, நான் சேஃப் ஆகிட்டேன், இனிமேல் உங்களுடைய பாதுகாப்பு வேணாம், நீங்கள் படையை அப்படியே மக்காவுக்கு திரும்ப அனுப்புங்க. ஆனால் அந்த படை நடத்தி வந்த முக்கியஸ்தர்களில் அபூ ஜஹல்லாம் இருந்த காரணத்தால் அது எப்படி நம்ம புறப்பட்டு வந்துட்டோம், ரன்னில் ஒன்று பார்க்காம போகக்கூடாது. சும்மாவாச்சும் நம்ம என்ன செய்வோம், பதிலில் போய் உட்காந்து நல்ல சாப்பாடாக்கி சாப்பிட்டு டான்ஸ் ஆடி அடிச்சுட்டு கொஞ்சம் கசமுதா பண்ணிட்டு மக்களுக்கு நம்முடைய வெயிட்டை காமிச்சிட்டு வருவோம் அப்படின்னு என்ன செய்ய, அல்லாஹ் தலையில் எழுதிட்டா இப்படிலாம் பேச வைப்பான், தலையில் எழுதிட்டோம்னா இப்படிலாம் பேச வைப்பாங்க. அப்படி தான் அபூ ஜஹல் உசும் ஏற்றி விட்டு அந்த படையை நடத்தும். அபூ சுஃபியான் வேணான்னு தலையில் வச்சுக்கிட்டாரு, அபூ ஜஹல் கேட்கல. இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த வணிக குழுவை இடைமறிக்கத்தான் முஸ்லீம்கள் போனார்கள். அதனால் போனவங்கள்ட்ட போருக்கான ஆயுதங்கள்லாம் கிடையாது. அதனால் அவங்கள்ட்ட போர் ஆயுதங்கள் மிக 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 குறைவு, ரொம்ப கம்மி.
அதனால் போருக்குன்னு போயிருந்தாங்கன்னா அந்த முஸ்லீமோட போயிருப்பாங்க. அந்த முஸ்லீம் அவங்கள்ட்ட இல்லை. வணிக குழுவை வழிமறிப்பதற்கு தேவையான அந்த அளவோடு போயிருந்தாங்க. அதனால தான் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 313 சுருங்குச்சு. அவர்களுடைய வாட்கள், அவர்களுடைய கேடயங்கள்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில எண்ணிக்கையோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் எதிரிகளுடைய எண்ணிக்கை 1000 பேர். அவங்க நிறைய தளவாடங்களோடு வந்தாங்க, நிறைய பொருட்களோடு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு தகவல்களை பார்ப்பதற்கு சில ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. அப்படி ஒரு கூட்டத்தை அனுப்புனாங்க. பதில் எங்கே வந்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல, அந்த ஆட்கள் எங்கே வர்றாங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். அப்போது ஒரு 2 பேர் குறைஷிகள் அனுப்பின ஒரு 2 பேர், அந்த 2 பேருக்கு என்ன வேலைன்னு சொன்னால், எங்கே தண்ணி இருக்குதுன்னு பார்த்து குறைஷிகளுக்கு மெசேஜ் சொல்லணும். அந்த 2 பேரை முஸ்லீம்கள் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி ரசூலுல்லாஹ் கூட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது நிற்கிறாங்க. கைது பண்ணி கூட்டு வந்த ஆட்கள் அந்த 2 பேர்கிட்ட, நீ சொல்லு, நீ யார் சொல்லு, நீ யார் சொல்லுன்னு கேட்க. அந்த 2 பேரும் நாங்கள் தண்ணி தேடி வந்த ஆட்கங்க, குறைஷிகள் எங்களை தண்ணி தேட சொன்னாங்க, குறைஷிகளுக்காக தண்ணி தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த பிடிச்சிட்டு வந்த ஆட்கள் இல்லை இல்லை நீ போய் சொல்கிற, நீ அபூ சுஃபியானுடைய உளவாளி தானே, அபூ சுஃபியானுடைய உளவாளி தானே அப்படின்னு ஓங்கி அடிக்கி பயந்துட்டு ஆமாம் ஆமான்ட்டாங்க. ஆமாம் அபூ சுஃபியானுடைய உளவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நடக்கும்போது ரசூலுல்லாஹ் தொழுது விட்டுருவாங்க. தொழுது முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்துட்டு வர்றாங்க. சஹாபாக்களா சொன்னாங்க, அந்த ஆள் உண்மை சொல்லும்போது அடிக்கிறீங்க, பொய் சொல்லும்போது அவரை அடிக்காமல் விடுறீங்க அப்படின்னா. அதாவது அவர் குறைஷிகளுடைய தண்ணி எடுக்கிறவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது அடிச்சிங்க, அதுதான் உண்மை. அடிக்கி பயந்துட்டு அந்த ஆளுக்கு அபூ சுஃபியான் உளவாளின்னு சொன்னாங்க, அப்போ நீங்கள் அடி நிப்பாட்டுறீங்க, நீங்கள் மாற்றி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க, அவங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு, என்ன விஷயம்பா, எதுக்காக வந்தால் என்ன இது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நான் குறைஷிகளுக்கு தண்ணி எங்கே இருக்குதுன்னு தேடி எடுத்து கொடுக்க ஆட்களாங்க, அதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியா, குறைஷிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? அவங்க எனக்கு எண்ணிக்கை தெரியாது, எண்ணிக்கை தெரியாதுன்ட்டாங்க, சொல்ல முடியாதுல்ல, எண்ணிக்கை தெரியாதுன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் உடனே கேள்வி மாற்றி கேட்டான். அப்படியா, ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எத்தனை ஒட்டகம் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 9, இன்னொரு நாளைக்கு 10, அதாவது 9லேருந்து 10 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மொத்தம் 900லேருந்து 1000 பேர் வந்த மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. ஒரு ஒட்டகங்கிறது 100 பேர் கணக்கு. அப்போ 900லேருந்து 1000 பேர் வந்துருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ ஈஸியாக சொல்லிட்டாங்க. இப்படி சில தகவல்களை ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் எடுத்தாங்கிற செய்தியெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயினுடைய தொடர்பு இருந்தால் கூட உலகத்தில் என்ன நடக்கிறதோ அதுவும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது அப்படிங்கிறது நமக்கு இந்த செய்தி மிக தெளிவாக சொல்லி காட்டுது. ஆக இப்படியெல்லாம் நடந்தது தான் அந்த போர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், இங்கிருந்து சிரியாவிலிருந்து ஒரு கூட்டம், மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து அதை தடுக்க போகிறதுக்கு ஒரு கூட்டம் போகுது, அந்த வணிக குழுவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் வருது. 3 பேரும் வெவ்வேறு நோக்கத்தில் வந்தவங்களை அல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் சந்திக்க வைத்தான். அல்லாஹ் சொல்கிறான், அவங்க 3 பேரும் பேசி வச்சுக்கிட்டு வந்திருந்தா கூட கரெக்டாக அப்படி சந்திச்சிருக்க முடியாது, நான் தான் சந்திக்க வச்சேன். ஏன் சந்திக்க வச்சேன்னா, லியக்தியல்லாஹு அம்ரன் கான மஃபூலா, நடந்து முடிய வேண்டும் என்று அல்லாஹ் திட்டமிட்டு விட்ட ஒன்றை நடத்தி காட்டுவதற்காக அல்லாஹ் அப்படி செஞ்சான். ஏற்கனவே மக்காவாசிகளும் முஸ்லீம்களும் பேசி வச்சுட்டு வந்தால் கூட கரெக்டாக வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மண்ணில் இறை மறுப்பு தோற்க வேண்டும், இணை வைப்பு மண்ணை கவ்வ வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்த காரணத்தினால் அழகாக என்ன செஞ்சானா, லட்டு மாதிரி தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சான். அதே மாதிரி முஸ்லீம்களை கொண்டு போய் எல்லாம் வச்சு சண்டை நடக்க வச்சு, நீங்கள் உலகத்தினுடைய பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லீம்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வெறும் 313 பேர் தான், ஒழுங்கான தளவாடங்கள் கிடையாது, அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் முழுக்க அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த பற்றுறுதியின் காரணத்தினால், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணத்தினால் மலக்குமார்களுடைய துணையோடு தான் அந்த வெற்றி சாத்தியமானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள கடமை. அதனால தான் நெருக்கடியான காலகட்டங்களில் அல்லாஹ்வின் மீது நாம் அளப்பரிய நம்பிக்கை வைக்கும் போது அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நெருக்கடிகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பான்ங்கிறதுக்கு பத்ர் போருடைய வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பத்ர் போருடைய வரலாறுல நமக்கு ஏராளமான பாடங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், மிக முக்கியமான பாடம் இது. என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் மனிதர்கள் ஒன்றை நினைப்பார்கள், அல்லாஹ் ஒன்றை நினைப்பான், கடைசியில் நடக்கிறது அல்லாஹ் நினைக்கிறதா தான் இருக்க முடியும்.
ஏன்னா அவன் எதை நினைக்கிறானோ அதுதான் நல்லதாக இருக்க முடியும். ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் அந்த வணிக குழுவை மறித்து காசு பணங்களை அல்லலாம் தான் போனாங்க. ஆனால் அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன ஆயிருக்கு தெரியுமா? முஸ்லீம்கள் கொள்ளையடிச்சிட்டாங்கிற பேர் வந்து, மற்றபடி வேறு எந்த வரலாற்று பதிவு இருந்திருக்காரு. அப்படி போயிருந்திருப்பாரு, முஸ்லீம்கள் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் போயிருக்கும். ஆனால் அதை நடக்க விடமா அல்லாஹ் தடுத்து திடீர்னு அங்கே ஒரு போரை உண்டாக்கி அந்த போருடைய முடிவில் மிகப்பெரிய வரலாற்று சாதனை எல்லாம் பதிவாக ஆக்கினாங்க. அப்போ அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அதில் தான் முஸ்லீம்களுக்கு என்ன இருக்க முடியும்? நன்மை இருக்க முடியும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நன்மை நிச்சயமாக இருக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பாடமா. அடுத்து இன்னொரு முக்கியமான பாடம் இந்த வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்தில் செய்த துவா அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்துவிட்டு அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டென்ட்னு வச்சுக்கலாம். அந்த டென்ட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு, கிப்லாவுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இறைவனிடத்தில் கையை உயர்த்தி துவா செஞ்சுக்கிட்டு, இறைவா எனக்கு நீ வாக்களித்த அந்த உதவியை, வெற்றியை இப்போது நீ கொடுத்து விடு. ஏன்னா இப்போதான் முதல்ல எதிரிகளோட சண்டை போடுற முதல் நிகழ்ச்சி நடக்க போகுது. இதில் தோற்று போயிட்டா பெரிய பிரச்சனை வரும். அதனால் இதுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற நோக்கம் இருந்த காரணத்தினால் ரசூலுல்லாஹ் விடாமல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேட்க 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 அந்த வேகம் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா அவங்க தோளில் போட்டிருக்க துண்டுலாம் கீழே விழுந்துருச்சு. பின்னால் என்ன அபூ கஸீர் அவங்க பார்க்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்காக துவா செய்கிறதுக்கு, எங்கள் வெற்றிக்காக துவா செய்கிறதுக்கு நீங்கள் இவ்வளவு சிரத்தை எடுக்கணுமா அப்படின்னு பின்னால் போய் ரசூலுல்லாஹ் கட்டி பிடிச்சிட்டு, போதும் நீங்கள் அல்லாஹ்ட்ட ரொம்ப கேட்டுட்டீங்க, போதும் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றி தந்துடுவான் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை போதும் என்று நிறைவாக்கி கொண்டார்கள். அதில் அவங்க துவா செஞ்சதில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இறைவா நாளை நடக்கப் போகின்ற அந்த போர்க்களத்தில் இந்த சிறு கூட்டம் அழிந்து போய்விடுமே, ஆனால் அதற்கு பிறகு இந்த மண்ணில் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். இன் துகுலக் ஹாதிஹில் இஸாபா லன் துஅபத் அலல் அர்த், இந்த பூமியின் மீது உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி துவா செஞ்சாங்க. அதான் அப்பதான் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பின்னால் வந்து அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்க அல்லாஹ் ரொம்ப கேட்டுட்டீங்க, போதும் அப்படின்னு பார்த்து. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்லாம் வருது. இந்த ஹதீஸ்ல நம்ம எப்படி புரிஞ்சிக்க கூடாதுன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. சில பேர் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப துவா செய்கிறாங்க, அப்போ பயத்தினுடைய உச்சியில் இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணி போதும் நீங்கள் துவா செஞ்சு சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு வெற்றி நம்பிக்கை வந்துருச்சுன்னு அர்த்தம் வந்துடுது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு வரலைங்கிற மாதிரி இதை புரிஞ்சிக்கக்கூடாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயத்தின் உச்சியில் இருந்தார்கள் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா முதல் போர் தோல்வி வந்துடக்கூடாது, சறுக்கல் ஏற்பட்டு விடக்கூடாது. முதல் சறுக்கல் முற்றிலும் சறுக்கலாக போயிடும். அதனால் வெற்றி வரணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதனால் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அந்த வெற்றியினுடைய அறிகுறியை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உறுதியில் பார்த்தார்கள். நல்ல கவனிங்க, போதும் நமக்கு வெற்றி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை அபூபக்கர் அவர்கள். அப்போ தாம் கேட்ட அந்த துஆவினுடைய வெளிப்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நம்பிக்கையில் வெளியே தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு துஆ செய்து நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு உடனே சொன்னாங்க, சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், அந்த கூட்டம் நாளைக்கு தோற்கடிக்கப்படும், அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் அப்படின்னு சொல்ல உடனே சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. இதில் அந்த விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யும் போது, இறைவா இந்த சிறு கூட்டம் நாளைக்கு நடக்கின்ற போரில் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் முஸ்லிம் சமூகத்தினுடைய உண்மையான பணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட சொல்லி முன்வைக்கும் போது, இறைவா இந்த கூட்டம் நாளைக்கு அழிக்கப்பட்டு விட்டால் இஸ்லாமிய வியாபாரிகள் உலகத்தில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலை. இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள்
அப்படின்னு சொல்லலை. நீங்க இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இஸ்லாமிய அடிப்படையிலான அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிலாம் சொல்லலை. மாறாக என்ன சொல்றாங்க, இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வழிபடுவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். அப்போ இந்த சமூகத்துடைய முதல் கடமை என்ன? அல்லாஹ்வை வழிபடுறதா முதல் கடமை. மற்றதெல்லாம் ரெண்டாவது தடவை மூணாவது தான். இதுல இன்னொரு விஷயத்தை சேர்த்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வழிபாடு என்று சொன்னால் நாம் புரிந்து கொண்டிருப்பதை போல் பள்ளிவாசலுக்குள் நடக்கின்றது மட்டுமல்ல. அதாவது சுருக்கமாக சொல்றதா தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், திக்ர், குர்ஆன் ஓதுறது இது மட்டுமல்ல. இஸ்திக்பார் செய்யறது இது மட்டுமல்ல இபாதத்துங்கிறது. ஹஜ், உம்ரா செய்யறது இது மட்டுமல்ல இபாதத்து. இபாதத்தை அதனுடைய விரிவான கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். இபாதத்துனா என்ன? அல்லாஹ்வுக்கு அடிபணிதல் அர்த்தம். அவன் தொழச் சொன்னான், அடிபணிந்து தொழுகிறோம். உம்ரா செய்ய சொன்னான், அடிபணிந்து உம்ரா செய்யும். வட்டி வாங்காதேன்னு அவன் தான் சொல்றான், அடிபணிந்து அதையும் செய்ய வேண்டும். செஞ்சா அது இபாதத். புரிஞ்சுங்களா? லஞ்சம் வாங்காதீங்கன்னு நல்லா சொல்றான், திருடாதீங்கன்னு நல்லா சொல்றான், ஹராம சாப்பிடாதீங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அதை செய்யாமல் தவிர்த்தால் இபாதத் செய்யறன்னு அர்த்தம். அப்ப இபாதத்துங்கிறது வெறுமனே வெளிப்புற அடையாளங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றது என்னன்னா, இறைவா இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்ட அப்படின்னு சொன்னா, இந்த கூட்டம் நாளைக்கு இல்லாம போயிட்டாங்கன்னு சொன்னா, தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் இறைவனுக்கு அடிபணிகின்ற ஒரு கூட்டம் இல்லாமல் போய்விடுவார்கள். ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்துக்கு முன்மாதிரி. அந்த முன்மாதிரி இல்லாமல் போயிடுச்சுன்னா யாரை பார்த்து இந்த உலகம் திருந்தும்? யாரை பார்த்து இந்த உலகம் அதே போல் நடக்கும்? எனவே இந்த கூட்டத்தினுடைய இருப்பு என்பது இன்றியமையாதது. அதனால் இறைவா இவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அழுத்தம் திருத்தமாக வைத்தார். அப்போ நம்முடைய உண்மையான பொறுப்பு என்பது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அல்லாஹ்வுக்கு நாம் அடிபணிந்து நடப்பதுதான். இன்னைக்கு இபாதத்தில் மட்டும் நமக்கு அல்லாஹ் அடிபண்றோம். நான் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதில் நிறைய தவறு செய்கிறோம், நிறைய பிழை விடுகிறோம். நம்முடைய வீடு என்பது அல்லாஹ் அடிபணியக்கூடிய இடமாக இருப்பதில்லை. நம்முடைய சமூகம் என்பது அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய இடமாக இருப்பதில்லை. ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பல காரியங்கள் அங்கே நடக்குது. அப்போ அந்த இடத்துல எப்படி நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியும்? எனவே அருமையான தோழர்களே, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்ற ஒரு சமூகம் அந்த வேலையைத்தான் பத்ர் போரில் கலந்து கொண்ட அந்த மக்கள் செய்தார்கள் என்று அல்லாஹ் தூதரின் வாயிலாக சொல்ல வைத்தார். எனவே இங்கிருந்து நாம் கலைந்து செல்லும் போது நாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போற செய்தி என்னவாக இருக்கணும்னு சொன்னா, இறைவா நாங்கள் வெளிப்புற அடையாளங்கள் தெரிகின்ற அதுல மட்டும் அல்ல இபாதத்து, அதை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் சேர்த்து நாங்கள் உனக்கு கட்டுப்படுவோம். எங்களுடைய வீடுகளை உனக்கு கட்டுப்படும் இடங்களாக மாற்றுவோம். நாங்கள் படிக்கின்ற பாடங்களை, நாங்கள் பெறக்கூடிய கல்வியை உனக்கு அடிபணிகின்ற விஷயத்தை சொல்லித் தருகிற கல்வியாக நாங்கள் ஆக்குவோம். நாங்கள் செய்கின்ற வியாபாரத்தை உனக்கு அடிபணிந்து செய்கின்றதாக ஆக்குவோம். உன்னுடைய நினைவை எங்களுக்கு மறக்கடிக்காததாக நாங்கள் அதை ஆக்குவோம். இப்படி ஒன்னொன்னையும் எடுக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உறுதிமொழி தான் நிச்சயமாக இந்த பத்ர் சஹாபாக்களை உண்மையில் நாம் கௌரவப்படுத்துவதாக வரும். ஏன்னா அதுக்காகத்தான் அவங்க தங்களுடைய உயிரை எங்கே கொடுத்தார்கள், தங்களுடைய செல்வத்தை எங்கே அவர்கள் செலவழித்தார்கள். ஆக அருமையான தோழர்களே, பத்ர் போர் சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்கள் செய்த உதவி. சொல்லுவாங்கல்ல, காலத்தால் செய்த உதவி சிறிதாயினும் ஞானத்தின் மானப்பெரிதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தின் அருமை கருதி செய்த உதவி அவர்கள் செஞ்சது. நான் அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் மட்டும் விரண்டு ஓடி இருந்தாங்கன்னு சொன்னா, போட்டு ஓடி இருந்தாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு இஸ்லாம் மிகப்பெரிய சேதாரத்தை செஞ்சது. அதனால அவங்க உறுதியாக நின்ற அந்த இடத்திலிருந்து தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய வரைபடத்தையே மாற்றினார். கிட்டத்தட்ட இந்த பூமியின் 70% நிலப்பரப்பு இஸ்லாம்
போய் சேருவதற்கு அந்த பத்ர் போர் தான் காரணமாக அமையும். எனவே அந்த சஹாபாக்களுக்காக நாம் அதிகமாக துஆ செய்யணும். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுடைய அந்தஸ்தை மேன்மேலும் அதிகமாக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அத்தகைய மகத்தான பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று வேண்டு விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இன்னைக்கு தான் ரமலான் 17 தான் அது சந்தேகம்.